ஹாய் மகளே, இப்போ வந்து நம்ம திருப்பதி வந்திருக்கோம். திருப்பதியில் வந்து ஒரு இடத்துல வந்து தங்குறோம். தங்கிட்டு இப்போ கிளம்பி எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பி கீழே போய் டீ குடிச்சிட்டு அப்படியே மேலே போக வேண்டியதான். வாங்க போகலாம். பாருங்க, எல்லாருமே இங்கே இது ஒரு ஒரு தங்குற இடம். காலைல வந்தீங்கன்னா நைட் வரைக்கும் சாப்பிட்டு தங்கிடலாம். எல்லாரும் பாருங்க படுத்துன்னு இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், குளிச்சுட்டு இப்போ கிளம்புறோம். பாருங்கள், அப்படியே இப்படி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐஸ் வாட்டர் வரும், தண்ணி வசதி எல்லாமே இருக்குது, தரமாக இருக்குது. அதோ அவ்வளோதான், வாங்க போகலாம். மாஸ்க் போடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து கிளம்புனா நம்ம வந்து கிளம்பிச்சு. ஹாய் மக்களே, டீ குடிக்கலாம். வெளியே வந்து பார்த்தா நான் இல்லை, கூட்டத்தை பாருங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க போயிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம 4 பேர் இப்போ நம்ம பசங்க உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து என்னென்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போட கும்பலாக போயின்னு இருக்கோம். ஸ்பீட் பிரேக் பண்ணி பார்த்து போக. பார்த்தீங்கன்னா 4 மணி தான் பஸ்ஸு இருந்து எடுப்பாங்களாம். ஃபோன் வருதுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போகிறதுக்கு சுற்றின்னு இருக்கோம். எங்கே போகிறதுனே தெரில. அப்படியே போகிற ஒரு கடையை பார்த்தோம். அப்படியே அந்த கடையில் என்ன ஆட்டையை போட்டு சாப்பிட்லான்னு வந்து நிற்கிறோம். அண்ணன் டீ குடிச்சிட்டு என்ன வாங்க, ஒரு ஆள் சொல்கிறதில்ல தானே வரந்தீங்க. சரி வாங்க, டீ குடிச்சிக்கலாம். இப்போ வந்து என்னன்னா திருப்பதியில் டீ டேஸ்ட் எப்படி இதுன்னு பார்ப்போம். சூப்பராக அதிகமாக இருக்குது, நல்லாவே இருக்குது. வந்து திருப்பதி வந்து டீ குடிச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, குடிச்சிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தோன்னா அவன் பிஸ்கட் வாங்கி வந்துட்டான். சரி வாங்க நம்ம பிஸ்கட் எடுத்து சாப்பிடலாம். மக்களே, எப்படியே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம க்யூவில் நின்று டோக்கன் வாங்கிட்டு மேலே போக வேண்டியதான். என்னடா இது இப்படி இது வச்சு வாங்க. நம்மளுக்குலாம் பார்த்தா மிரண்டுருங்க, மங்கமாக இருக்கும். ஹாய் மக்களே, ஆதாரம்லாம் எதாச்சு. இப்போ டோக்கனுக்காக நம்ம க்யூவில் வந்துக்கிறோம். பாருங்க எவ்வளோ க்யூ பாருங்க, எவ்வளோ க்யூன்னு ஃபுல்லாக போகணும். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ட்ரெயின் இல்லை, க்யூ கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம வந்து போக வேண்டியதான். ஸோ காய்ஸ், எப்படியே க்யூவில் நின்றுட்டு டோக்கன் எப்படி வாங்கியாச்சு. இப்போ வாங்க நம்ம வண்டியில் போகிறோம் மேலே. டிக்கெட் ஆச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஜீப்பில் போக போகிறோம் மேலே. காய்ஸ் வந்து ஜீப்பில் ஏறியாச்சு. ஜீப்பில் டாடா சுமோவில் ஏறியாச்சு. இப்போ நம்ம மேலே போக போகிறோம். புது பாதை நீயே போட்டு தந்தா, பாதி வழியில் விட்டு சென்றா, ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். அதான் கைஸ், ஜிபி ஏறி போயின்னே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு, என்னன்னா டோல்கேட்டு. இதில் வந்து நம்மளுடைய எல்லாமே செக் பண்ணுவாங்க. லக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் மேலே அனுப்புவாங்க. அதனால் வந்து நின்னா எவ்வளோ டிராஃபிக், செம கூட்டம். நாங்களும் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது போயிடுங்க கைஸ். கைஸ், இங்கே வந்து இந்த டோல்கேட் வந்து நம்மளாம் இறங்கி செக் பண்ணிட்டாங்க. அப்படியே செக் பண்ணி இப்போ வண்டி வந்தால் வண்டியில் ஏறி போக வேண்டியதான். ஹாய் மக்களே, நாங்களாம் செக்கிங் பண்ணுறோம். இப்போ கார் செக்கிங் பண்ணுறாங்க. இன்னும் நம்ம கார் வரல. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்ச நாள் வாழறது பெருசு, வாழறது கொஞ்ச நாளாக இருந்தால் அந்த ஒரு வாழ்க்கை மனசுக்கு பிடித்த மாதிரி வாழும். ஹாய் மக்களே, அரை மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் மேல் திருப்பதி வந்துட்டோம். இதான் மேல் திருப்பதி என்ட்ரன்ஸு. அப்படியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மொட்டையை போட்டு அடுத்து சாமி பார்த்துட்டு வரேன்டா. ஹாய் மக்களே, வந்துட்டோம். மக்களே, மேல் திருப்பதிக்கு வந்தாச்சு. இனிமேட்டு தரிசனம் பண்ண போகிறோம். அப்படியே இங்கே நடந்து போகணுமா, ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணுமா. பாருங்க, பசங்களாம் வந்துட்டானுங்க. வாங்க போகலாம். ஹாய், பசங்க மொட்டை அடிக்க போகிறாங்க. வாங்க. வந்து செல்லு லக்கேஜ்லாம் லாக்கரில் வைக்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். ஹாய் மக்களே, இப்போ வந்து எங்கே இருக்கோன்னா நம்ம லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு லாக்கருக்கு வந்திருக்கோம். அப்படியே வச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.
செருப்புல கட்டி உள்ளே போட்டு செல்லுனா வைக்கணுமா? ஆமாம், செல்லு இந்த உள்ளே போட்டுரு. போட்டு எங்கே வைப்போம் அப்போ செல்ல? ஹாய் மகளே, சாப்பிட வந்துருக்கோம். தலைவன் மொட்டை வச்சுட்டான். ஒருத்தன் கேப் பண்ண வந்தீங்கன்னா அதுமாரி சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் ரைஸ் சாப்பிட வந்துச்சு, சாப்பிடுவோம். சாப்பிட்டு இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு கியூவில் நிற்கிறது நடந்து போயிட்டு இருக்கோம். இது ஒரு போஸ் கூட இங்கே கொலை சுற்றி எவ்வளோ கூட்டம் இருக்கும். மக்களே, நாங்கள் வந்து நேரம் தெரியல, கூட்டம் கம்மியாகவே இருக்கு பாருங்க, யாருமே இல்லை. பரவாயில்ல. ஒரு நல்ல நியூஸு என்னன்னா, இந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்து நம்மளை குடோனில் போட மாட்டாங்களாம், ஸ்ட்ரெயிட்டாக சாமி பார்க்க விட்ருவாங்களாம். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் அவ்வளோ விடுவாங்க. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஹாய் மக்களே, சாமி பார்க்கறதுக்கு எவ்வளோ நடந்து போகிறோம். போயிடுமா? தெரில, எங்களை குடோனில் போடுவாங்களா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சாமி பார்க்க விடுவாங்கன்னு தெரில. நாங்களும் போயின்னு இருக்கோம். ட்ரெயின் அது கியூ அது மாதிரி போயிட்டே இருக்கு. செம்ம கூட்டங்க. ஆமாங்க, கூட்டம் போகுதுங்க. ஹாய் மக்களே, ஒரு வழியாக சாமிலாம் பார்த்துட்டு லட்டுலாம் வாங்கியாச்சு. என்ன காமி மொட்டையும் போட்டாச்சு. இப்போ சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி தான் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ பேர் சாப்பிட. சாப்பிட போகிறோம் வாங்க. அப்படி சாப்பிட்டு இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மக்களே, ஒரு வரையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்புறோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க, வேறு லெவலு. எல்லாமே சிறப்பாக இருக்குது. கோயிலுக்கு வரவங்க மறக்காமல் வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் கூட்டமாக அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். இப்போ சம்பவம் ஆகி போச்சு. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வச்ச லக்கேஜ் எங்கேன்னு தெரியல, அதை தேடின்னு இருக்கோம். வச்சாரு, சாவி மட்டும் கையில் வச்சுருக்காரு, அந்த பில்லு கையில் வச்சில்ல. வாங்க நம்ம தேடிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ சாமிலாம் லட்டுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து திருப்பி போல கிளம்பிடுவோம். கீழே போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹாய் மக்களே, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அடா என்னடா இது வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா திருப்பி குடோன்லேயே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இதுனா இப்போ கீழே திருப்பதியில் இப்போ நான் வந்து எங்களுக்கு ட்ரெயின் வந்து நைட்டு 12 மணிக்கு தான். அதனால் நாங்கள் வந்து கீழே சாப்பாடெலாம் வாங்கி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. நம்ம அப்படியே சாப்பிட்டு மணி 12 மணிக்கெலாம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயினுக்கு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ட்ரெயினுக்காக வெயிட்டிங். டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு. போக வேண்டியதான் வீட்டுக்கு. ஒரு வழியாக ட்ரெயின் பிடிக்க போகிறோம். ட்ரெயின் இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறது. விழுப்புரம் ட்ரெயின். வாங்க போவோம் வீட்டுக்கு போய். ஸோ காய்ஸ், நான் ட்ரெயின் ஏட்டு கண்டினியூ பண்ணுறேன். கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காய்ஸ், எப்படியே நாங்கள் திருப்பதி போயிட்டு விழுப்புரம் வந்துட்டோம். போயிட்டு காலேஜ் கிளம்பணும். நம்மளுடைய சொந்த ஊரான விழுப்புரம் வந்துட்டோம். வாங்க போயிட்டு காலேஜுக்கு வர போனோம். ஆல்ரெடி ஒரு நாள் லீவ் போட்டேன். இவர் தான் ட்ரெயின் டிரைவரு, பக்காவாக ஓட்டினார். அப்புறமேட்டு பார்க்கலாம். வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய். இல்லை டீச்சரை கொடுங்க.